ரீசெண்டா நடந்த இண்டிகோ இஷ்யூ பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 1000 ஃப்ளைட் கேன்சல். 2,00,000 பேர் இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஏர்போர்ட்ல டிசாஸ்டர் தான். 1 கிலோமீட்டருக்கு பேசஞ்சர் கியூ. புதுசா கல்யாணம் ஆனவங்க அவங்களோட ரிசப்ஷன வீடியோ கால்ல அட்டெண்ட் பண்ணாங்க. ஒருத்தர் கல்யாணத்துக்கே போல, ஒருத்தர் இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டாரு. வயசானவங்க, குழந்தைங்க, உடம்பு சரியில்லாதவங்கலாம் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இந்த டிசாஸ்டர்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி டிசாஸ்டர்ல நெக்ஸ்ட் டைம் நீங்க மாட்டும்போது உங்களோட ரைட்ஸை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். இந்த 2 ரைட்ஸை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, இன்னொன்னு எப்படி ரீஃபண்ட் வாங்குறதுன்னு. கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. டைரக்டா நீங்க ஏர்லைன்ஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல ஏர் சேவா ஆப் இல்லனா உங்க போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மூணாவதா டைரக்டா நீங்க டிஜிசிஏக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்க பண்ற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் அக்கௌண்டபிள். நீங்க எப்ப வேணாலும் அதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் காம்பன்சேஷன் அண்ட் ரீஃபண்ட். ஃப்ளட்டு, சிவில் வார், நேச்சுரல் டிசாஸ்டர் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏர்லைன்ஸ் ரீஃபண்ட் பண்ண தேவையில்ல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மீல்ஸு, ரீபுக்கிங் சப்போர்ட் எல்லாமே பண்ணும். ஆல்டர்னேட் ஃப்ளைட்ஸ் உங்களுக்கு பிடிக்கலனா ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று ஃபுல் ரீஃபண்ட், இல்லைனா காம்பன்சேஷனாக அப் டு 20,000 வரைக்கும் கொடுக்கணும். ஓவர் புக்கிங் பண்ணனால நம்மளால போர்டிங் பண்ண முடியல அப்படின்னா 24 ஹவர்ஸில் அவங்க வந்து ஆல்டர்னேட் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணும். காம்பன்சேஷனாக 10,000 கொடுக்கணும். அதே வந்து 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது அப்படின்னா அவங்க அப் டு 20,000 வரைக்கும் காம்பன்சேஷன் பண்ணணும். கனெக்டிங் ஃப்ளைட்ஸ்னால டிலே ஆகுது அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு மேலே டிலே ஆச்சுன்னா 5,000 வரைக்கும் ரீஃபண்ட் பண்ணும். 4 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து டிலே ஆச்சுன்னா 10,000 வரைக்கும் பண்ணும். அப் டு 12 ஹவர்ஸ்க்கு மேலே டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னா 20,000 வரைக்கும் அவங்க கண்டிப்பாக காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஃப்ளைட் கேன்சலேஷன் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கேன்சல் ஆச்சுன்னா ஆல்டர்னேட் ஃப்ளைட் இல்லைனா ஃபுல் ரீஃபண்ட் பண்ணும். இதே 24 ஹவர்ஸ்லேருந்து 2 வீக்ஸ்க்குள்ளே தான் ஆகுது அப்படின்னா சேம் டைமிங்கில் அவங்க ஆல்டர்னேட் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா ஃபுல் ரீஃபண்ட் கொடுக்கணும். ஃப்ளைட் டிலே ரூல்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரீலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் டிசாஸ்டர் நடக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.